இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பையன் பிள்ளை எடுத்து பார்த்துட்டு அந்த வெயிட்டர் பொண்ணு கிட்ட முதல்ல டேபிள கிளீன் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க முதல்ல பிள்ளப்பே பண்ணுங்க சார், அதுக்கப்புறம் நான் கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவரு, நீங்க டேபிள கிளீன் பண்ணாதான் நான் பணம் கொடுப்பேன்னு சொல்லி டிஷ்யூ பேப்பரை எடுத்து வைக்கிறாரு. அந்த பெண்ணும் வேற வழியே இல்லாம டேபிள கிளீன் பண்றா. அதுக்கப்புறம் அவரு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்க கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தையும் கொடுக்கறாரு. உடனே அந்த பொண்ணு, எதுக்காக எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவரு, நீ ரொம்ப ஏழை பொண்ணு, அதனாலதான் கொடுத்தேன், பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இந்த பணம் ரொம்ப அதிகமா இருக்கு, எனக்கு வேணாம்னு சொல்றா. உடனே அவரு, எனக்கு இது ஒன்னும் பெரிய பணம் கிடையாது, நீ வச்சுக்கோ, உனக்கு என்ன அடையாளம் தெரியலனாலும் நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, நீங்க யாருன்னு கேட்கிறார். அப்பதான் இவரு சொல்றாரு, நீயும் உன்னுடைய அக்காவும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்போ நான் உங்க அக்காவை லவ் பண்ணுனேன், ஆனா நீங்க உங்களை பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு என்ன மதிக்க கூட இல்லை. உங்க அக்காவை நான் காதலிக்கிறேன்னு சொன்னப்போ அவள் என்னை ரொம்ப கேவலமாக நடத்தினாள். நீங்க ரெண்டு பேரும் UPSCக்கு படிக்கிறேன்னு ரொம்ப சீன் போட்டுட்டு அலைஞ்சீங்க. நீ வேலை பாக்குற மாதிரி உங்க அக்கா எந்த கடையில வேலை பார்க்கிறாள், இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உங்க அக்கா வந்து என்கிட்ட கெஞ்சினா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நான் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனா நீ மாசம் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அது என்னுடைய தங்கச்சி ஒரு நாளைக்கு செலவு பண்ற பணம் தான், பரவாயில்ல நான் கொடுத்த பணத்தை டிப்ஸ் வச்சுக்கோன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு, எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை, என்னுடைய சம்பளமே எனக்கு போதும், நாங்கள் ஏழையா இருந்தாலும் நாங்க உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம், முதல்ல உன்னுடைய பணத்தை புடின்னு சொல்லி கொடுக்கறா. அவரும் பணத்தை வாங்கிட்டு உன்னுடைய அக்காவை பார்த்தா, நான் கேட்டதா சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. உடனே அந்த பொண்ணுக்கு போன் வருது. போன்ல, நீங்க UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணி இருக்கீங்க, உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டாலும், ஆனால் அவளுக்கு ஆபீஸுக்கு போற அளவுக்கு பணம் இல்லை. அதனால தன்னுடைய அக்காவுக்கு போன் பண்ணி பணம் கேக்குறா. ஆனா அவங்களும் பணம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இங்கு நடக்கிற எல்லாத்தையும் முதல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த இந்த ஹோட்டலோட மேனேஜர் எழுந்து வந்து, ஏன் நீ இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கேன், அவங்க எனக்கு போன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்லி இருக்காங்க, ஆனா அந்த ஆபீஸ் டெல்லியில இருக்கு, அங்க போறதுக்கு என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை, என்னுடைய சம்பளம் வரத்துக்கும் இன்னும் 10 நாள் இருக்குன்னு சொல்லி புலம்புறாள். உடனே அந்த மேனேஜர், நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் UPSC எக்ஸாமுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ உன்னுடைய UPSC நோட்ஸ் என்கிட்ட காட்ட முடியுமான்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணும் நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளுடைய நோட்ஸை கொடுக்கறான். அவரும் நோட்ஸை வாங்கிட்டு கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ போய் அவங்கள பாருன்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த மேனேஜர் அவருடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த நோட்ஸ் உள்ள வச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட, உன்னுடைய நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு நோட்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கிறாள். அதுல நிறைய பணம் இருக்கு. அதை பார்த்து அவள் ரொம்பவே சந்தோஷப்படுகிறாள். கஷ்டத்துல இருந்த இந்த பொண்ணுக்கு உதவி செய்த இந்த ஹோட்டல் மேனேஜருடைய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.